சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் இங்கே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே முத்து வந்து, என்ன மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முத்து, நான் பேசாமல் மீனா வீட்டுக்கு வந்துடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீ இங்கே உன்னுடைய கடை தான் முக்கியம்னு தானே இங்கே எல்லாரையும் ஏமாத்துனேன், உன்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம்னு எங்களுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்து, இப்போ அப்பாவும் நாங்கள் எல்லாரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு நிலமையில வந்து நிற்கிறதுக்கு காரணமே நீ தானே. இதில் நீ வேற மீனா வீட்டுக்கு வரணுமா? என்ன நீ இப்படிலாம் பேச மாட்டியே, நான் கடையிலேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வேற ஃபோனில் பேசிகிட்டு இருந்த. எப்பயும் போல் கடையிலேயே தங்க வேண்டிதானே, இங்கே எதுக்கு வரணும்? நீ வந்தாலே தேவையில்லாமல் பிரச்சனை தான் பண்ணுவ. மீனாவும் உனக்காக தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்தாலும் மீனாவோட அருமை பெருமை உனக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கும் என்றைக்கும் புரியாது. அதனால் நீ மீனாவோட வீட்டுக்கு வரவும் வேண்டாம், தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யவும் வேண்டாம். அப்பா இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. மீனாவும் மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் அப்பாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா? அப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுத்து அப்பா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு எவ்வளோ நல்லா எல்லாரும் பார்த்துக்கிறாங்க தெரியுமா? நம்ம வீட்டில் இருந்தப்ப அப்பா உன்னை பற்றி யோசிச்சு நீ செய்கிற பிரச்சனையெல்லாம் நினச்சி பார்த்து எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாரு. ஆனால் இப்போ தான் மீனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதில் மறுபடியும் நீ அங்கே வந்தனா அப்பா உன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால் நீ அங்கே மீனா வீட்டுக்கு வரவே வேண்டாம். நீ உன்னுடைய பிரச்சனையை நீயே பார்த்துக்கணும். நீ வந்து உன்னுடைய கடையிலேயே தங்கிக்க, இங்கெல்லாம் நீ வர வேண்டாம் அப்படின்னு முத்து பேசும்போது, என்ன முத்து இப்படி பேசுகிற, நான் சரியாக தூங்கவே இல்லை, ரெஸ்ட் எடுக்கவே முடியல, நானும் வந்து கடையில் தங்கலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை, சரியாக சாப்பிடவும் இல்லை. மீனா வீட்டுக்கு வந்தால் மீனாவே சமைச்சு கொடுப்பாங்கல்ல, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன், அப்பா மேலே உள்ள அக்கறையில் அப்பாவை பார்க்கறதுக்கெலாம் நீ வரமாட்ட, ஆனால் உனக்கு சாப்பாடு வேணும், உனக்கு சமைச்சு கொடுக்கணும், உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும், அதனால நீ மீனா வீட்டுக்கு வருவ, அப்படி தானே? நீ எல்லாம் வர வேண்டாம், நீ எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு முத்து. முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மீனா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் முத்து என் பேச்சை கேட்காம இப்படிலாம் பேசுகிறானே, முத்து என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை, என் அம்மாவுக்காவது ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கும்போது, என் அம்மா தான் இங்கே ஸ்ருதியோட வீட்டில் தங்கியிருக்காங்கல்ல, என் அம்மா நினச்ச மாதிரியே அங்கே ரொம்ப வசதியாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக ரூம் எல்லாம் வேற கொடுத்துருப்பாங்க, என் அம்மா நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் நான் தான் இப்படி இந்த நிலமையில இருக்கேன், என்ன செய்யறதுன்னு வேற ஒன்றுமே புரியல, என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, முதல்ல ரவிக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு ரவிக்கு ஃபோன் பண்ணுறாரு மனோஜ். என்ன மனோஜ், நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு முத்து கேள்வி கேட்ட மாதிரி ரவியும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ரவி இப்படி பேசுகிற, இவ்வளோ கோவப்படுற, அம்மா உங்கள் வீட்டில் தானே தங்கியிருக்காங்க, அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கிறல்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக நானும் ஸ்ருதியும் இருக்கும்போது நீ ரொம்ப கவலைப்படாத, தேவையில்லாமல் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கடையில் என்னால் தங்க முடியல, அதனால் முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணேன், நான் மீனா வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னேன், ஆனால் முத்து அதெல்லாம் வேண்டாம், நீ கடையிலேயே தங்கிக்க, உன்னால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க, அதனால் உனக்கு என்னால் இனி உதவி செய்ய முடியாதுன்னு பேசிட்டு ஃபோனை வச்சிட்டான். நீ என்னுடைய தம்பி தானே, நீயாவது என்னுடைய நிலைமையை புரிஞ்சுப்பேன்னு நினச்சி தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ வந்து நான் சொல்கிறத கேட்பல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாரு ரவி. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணதுக்கு கண்டிப்பாக காரணம் இருக்குது, ஸ்ருதியோட வீட்டில் நானும் வந்து தங்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ வந்து ஸ்ருதியோட வீட்டில் தங்கணுமா? ஏற்கனவே என் மாமியாரும் வாசுதேவனும் உன்னை பற்றி கேட்டாங்க, நான் அப்போவே சொல்லிட்டேன், மனோஜ்லாம் இங்கே வீட்டுக்கு வரமாட்டான், மனோஜ் வந்து கடையிலேயே தங்கிப்பான்னு தெளிவாக பேசிட்டேன். இப்போ மறுபடியும் நீ வந்தனா அவங்க என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அம்மா ஏற்கனவே சரியாக சாப்பிடாம தான் இருக்காங்க, இதில் நீ வேற வந்தால் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வ, நீ வர வேண்டாம், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரவி இப்படி பேசுகிற, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, நாங்களும் தான் உன்னால் கஷ்டப்படுறோம், நீ மட்டும் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்க, எங்களுக்கு தெரியாமல் உன்னுடைய பிஸ்னஸ்க்காக உன்னுடைய வேலைக்காக வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தல, இப்போ நாங்கள் எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் இத்தனை நாள் என் மாமியார் வீட்டுக்கே போகாமல் இருந்தேன், ஒன்னால் இப்போ நான் அங்கே போய் தங்கியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும், ஆனால் என்ன செய்கிறது, எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியலையே, ஒன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் நீ நான் வந்து கஷ்டப்படுறேன்னு வேற சொல்கிறியா, பரவாயில்ல, நீ செஞ்ச பிரச்சனையால் தானே இவ்வளோ கஷ்டப்படுற, அப்போ நீ தான் அனுபவிக்கணும், உனக்கு உன்னுடைய பிஸ்னஸ் தானே முக்கியம், பேசாமல் உன்னுடைய கடையிலேயே தங்கி உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்க, ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதே என்னுடைய தப்புன்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன், முதல்ல நீ ஃபோனை வை, நீ என் அண்ணன் தான்
அதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையும் என்னால கேட்கவும் முடியாது. உனக்காக இனி உதவி செய்யவும் முடியாது. இதெல்லாம் என் மனைவி ஸ்ருதிக்கு தெரிஞ்சா, அப்புறம் ஸ்ருதி ரொம்ப கோவப்படுவா. அதனால நீ ஃபோன வைக்கிறியா? ரெஸ்டாரண்ட்ல எனக்கு நெறைய வேலை இருக்கு. முத்து சொன்ன மாதிரியே என்னாலயும் உனக்கு உதவி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஃபோனை வைக்கிறாரு. உடனே இங்க ரொம்ப கோவமா மனோஜ் வந்து, என்ன முத்துவும் ரவியும் இப்படி பேசுறாங்க? நான் அவங்களோட அண்ணன் தானே. என் பேச்சை கேட்காம என்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்படி பேசுறாங்க. எனக்காக யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணும்போது விஜயா சொல்றாங்க, மனோஜ் நீ சாப்பிட்டியா மனோஜ்? இப்ப கடையில தானே இருக்க. கடையில இருக்க வேலையை சரியா பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அங்க ஸ்ருதியோட வீட்டில், அப்புறம் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, என்னது இந்த வீட்டில் நான் சந்தோஷமா இருக்கேனா? சரியா சாப்பிடாம என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கிறேன். இதில் நீ வேற இப்படி பேசுறியா? மனோஜ் நீயாவது உன்னுடைய கடையில் தங்குற, உன்னுடைய வேலையை பார்க்குற. ஆனால் நான் சம்மந்தி வீட்டில் தங்கியிருக்கேன். அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. உங்கள் பையன் மனோஜ் நிறைய படிச்சிருக்காரே, பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா எங்ககிட்ட பெருமையாக பேசுனீங்களே. ஆனால் மனோஜ் இப்போ வீட்டு பத்திரத்தை திருப்ப முடியாமல் இருக்கிறாரே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் உண்மையாகவே பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறாரா, இல்லை மனோஜை பெருமையாக பேசுறதுக்காக இத்தனை நாள் நீங்கள் பொய் சொன்னீங்களான்னு சம்மந்தி என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன பதில் சொல்ல முடியும்? உனக்காக சப்போர்ட் பண்ணதால எல்லார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். இதில் நீ வேற நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா நினைக்கிறியா? என்னைக்கு என்னுடைய வீடு எனக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இதெல்லாம் நீ புரிஞ்சிக்கவே மாட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? நான் சரியாக சாப்பிடாம இருக்கேன். கடையில் வேலை பார்க்கவே முடியல. அம்மா சரியாக ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. எப்படிம்மா வேலையை கவனமாக பார்க்க முடியும்? நீங்கள் என்னை பற்றி கேட்காம நீங்கள் என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? அம்மா நான் வந்து ஸ்ருதி வீட்டுக்கு வரேன், எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னது நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணுமா? ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சம்மந்தி என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நீங்களும் பார்க்க வேண்டியதானே விஜயான்னு என்னை கேள்வி கேட்குறாங்க. இத்தனை நாள் மீனா தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா. நான் கிச்சன் பக்கம் போனதே இல்லை. ஆனால் இப்போ ஸ்ருதி வீட்டில் கிச்சனில் இருக்க வேலையை நான் தான் பார்த்துக்கிறேன். இதில் நீ வேற வரணுமா என்ன? உனக்காக அப்போ நான் தான் சமைச்சு கொடுக்கணும். அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா பேசுகிறீங்க? ஸ்ருதி வீட்டில் நீங்கள் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறீங்களா? அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மனோஜ், இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வாசுதேவனும் சுதாவும் இப்போ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நீங்களும் பார்க்கலாமே, வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு பேசினதுக்கப்புறமா எப்படி அவங்க வீட்டில் தங்க முடியும்? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. இதில் நீ வேற இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னுடைய நிலமை தான் இப்படி இருக்குன்னு நினச்சேன். இதில் நீங்கள் வேற இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? இதில் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணணும், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வீங்கன்னு நினச்சேம்மா. ஆனால் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அம்மா நீங்கள் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அது எப்படி மனோஜ்? நீ எப்படி என்னை பார்த்துக்க முடியும்? உனக்கே தங்குறதுக்கு இடம் இல்லை, இதில் நீ வேற என்னை பார்த்துப்பியா? ஒன்னால தானே எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. நான் பேசாமல் என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பேன். சம்மந்தி வீட்டில் வந்து தங்கியிருக்கேன். எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை இங்கே கிடைக்கவே இல்லை. நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, அவங்க பேச்சு தான் கேட்கணுன்னு இங்கே வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. இதில் நீ வேற இங்கே வந்தன்னா அப்புறம் உனக்கும் மதிப்பு மரியாதை என்னைக்கும் கிடைக்காது. நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் பேசாமல் ரோகிணி வீட்டுக்கு கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நீ என் பேச்சை கேட்காம என்னைக்காவது ரோகிணி வீட்டுக்கு போகணும்னு நினச்ச, அதுக்கப்புறம் நீ என்னைக்குமே என்கிட்ட பேசவும் முடியாது, நம்ம வீட்டுக்கு வரவும் முடியாது. நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. என்ன என்னுடைய அம்மா என்னை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுகிறாங்க. ரோகிணி வீட்டுக்கு போனாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். அம்மாவும் இப்போ வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. முத்துக்கிட்ட பேசுனா நீ மீனா வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறான். அப்புறம் நான் என்ன செஞ்சால் இவங்களுக்கு என்ன? யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணால் இப்போவே ரோகிணி வந்து என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவா. ரோகிணி என் மேலே உண்மையாகவே அவ்வளோ அக்கறை வச்சுருக்கா. அதனால் ரோகிணி கிட்ட மட்டும்தான் உதவி கேட்டாகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா சரியாக நான் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் சரியாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால கடையில் என்னால் வேலை பார்க்கவே முடியல. இப்படி இருந்தால் என்னுடைய பிஸ்னஸை எப்படி பார்த்துக்க முடியும்? கடையை எப்படி நல்லபடியாக நடத்த முடியும் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கும்போது அங்கே மனோஜோட ஃப்ரெண்டு வராரு. என்னப்பா மனோஜ், நல்லா ரெஸ்ட் எடுத்த போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்கன்னு உங்களை வர வச்சா நீங்கள் என்னவோ நல்லா தான் தூங்குனீங்க, ஆனால் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா நான் என்ன செய்கிறேன்னு கூட கவனிக்காமல இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் அப்போ நீ ரெஸ்ட் எடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போ என்கிட்ட கேள்வி கேளுங்க. இனி இங்கே கடையில் வந்து
தங்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரவே வராது. என்னால் இங்கே ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது. சரியாக சாப்பிடாம என்னால் பிஸ்னஸை பார்த்துக்க முடியல. பேசாமல் ரோகிணி வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா மனோஜ், இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? இல்லை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமா? ரோகிணியால் உனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இப்போ வர வர ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ரோகிணி தான் உண்மையாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. இங்கே முத்துக்கு ஃபோன் பண்ணேன். நான் மீனா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ வர வேண்டான்னு சொல்லிட்டான். ரவிக்கு ஃபோன் பண்ணா நீ எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். என் அம்மாவும் என்னை கண்டுக்காமல் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை பற்றி தானே யோசிக்கணும். என்னை இவங்க யாரும் கேள்வி கேட்கவே முடியாதுல்ல. அதனால தான் நானே யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன். ரோகிணிக்கு ஃபோன் பண்ண போகிறேன், ரோகிணி வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். இத்தனை நாள் உங்கள் அம்மா பேச்சதுன்னு மனோஜ் கேட்டுட்டு இருந்த. இப்போ என்ன நீயே யோசிச்சு இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிற? நீ ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுனால தான் ரோகிணி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏமாத்தலான்னு யோசிக்கிறாங்க. ரோகிணி திருந்திட்டாங்கன்னு மட்டும் நினைக்காத மனோஜ். நீ என்னைக்கு ரோகிணியை நம்ப ஆரம்பிச்சியோ, ரோகிணி அப்போவே புரிஞ்சுக்கிட்டு உன்னை மறுபடியும் ஏமாத்தினாலும் ஏமாத்துவாங்க. நீ தான் கவனமாக இருக்கணும். முத்து மீனா கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, முத்து என்னுடைய தம்பி. ஆனால் முத்துக்கிட்ட பேசினாலும் முத்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதனால் நான் முத்துக்கிட்ட பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் என் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் என் கடையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேசாமல் எனக்கு யோசனை சொல்லாமல் கடையில் இருக்க வேலையை பார்க்குறீங்களா? நான் இந்த கடையோட ஓனர், புரியுதில்ல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா மனோஜ், உனக்கு உதவி வேணும்னா உடனே நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்து உதவி செய்யணும். ஆனால் உனக்கு யோசனை சொன்னால், உனக்கு நல்லது சொன்னால் அதெல்லாம் உனக்கு பிடிக்காதுல்ல. பரவாயில்லப்பா, பிரச்சனை வரும்போது இப்படி தான். நீ என்னுடைய இந்த கடையோட ஓனர் தான், உனக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு நானும் பேசுவேன்ப்பா. கடையில் இருக்க வேலையவே பார்க்குறேன், சரியா சம்பளத்தை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. மனோஜ் இவங்க பேச்செல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு உடனே மனோஜ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. என்ன மனோஜ், நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? கடையில் உனக்கு நிறைய வேலை இருக்குமே, உன்னை பார்க்க வரணும், உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன். என்ன மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? நான் வேணும்னா கடைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரோகிணி உனக்கும் நிறைய வேலை இருக்கும்ல, நீ வேற இப்போ பார்லருக்குலாம் போகிற, நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எனக்கு நீ தான் முக்கியம். நீ ஃபோன் பண்ண உடனே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்ன மனோஜ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி, இப்போ நான் எங்கே தங்கியிருக்கேன் தெரியுமா? கடையில் தான் தங்கியிருக்கேன். சரியாக சாப்பிடவே இல்லை. இங்கே என்னால் தங்கவே முடியல. முத்துக்கிட்ட உதவி கேட்டேன். முத்து உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். ரவிக்கிட்ட பேசணும்னு நினச்சா ரவி நான் பேசுகிறத கேட்கவே மாட்டிக்கிறான். என் அம்மாவும் இங்கே ஸ்ருதியோட வீட்டில் தங்கியிருக்காங்க. ஆனால் நான் மட்டும் இங்கே கடையில் தங்கியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன செய்யனே தெரியல அப்படின்னு ரோகிணிக்கிட்ட மனோஜ் பேசும்போது உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, பரவாயில்லையே, இதுதான் நமக்கு சரியான சமயம். இப்போ தான் மனோஜ்கிட்ட ஆறுதலாக பேசி, யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஆனால் நான் இருக்கேன் உனக்காக உதவி செய்ய, நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு பேசினா மனோஜ் என்ன நம்புவார், ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்புறம் என்ன, மனோஜ் எப்பயுமே என் பேச்சை கேட்குற மாதிரி மனோஜோட மனசை மாற்றிடலாம்ல அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே என்ன ரோகிணி ரொம்ப யோசிக்கிற, நீயும் ரொம்ப யோசிக்கிறிய ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், நீ இப்படி ஒரு நிலைமையில் இருப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லை. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை ஏன் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பேன். நீ ஏன் மனோஜ் இங்கே கடையில் தங்கணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? நான் வரேன் மனோஜ், நம்ம வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உண்மையாவா ரோகிணி அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். என்ன மனோஜ் இப்படி பேசுகிற, எனக்கு நீ தான் முக்கியம். உனக்காக நான் சமைச்சு கொடுப்பேன், நீ எங்கள் வீட்டிலையே தங்கிக்கலாம். உனக்கு கடைக்கு போக பிடிக்கலனாலும் இந்த கடையில் இருக்க வேலை எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன். நீ இப்போ தான் என்னை நம்ப ஆரம்பிச்சிருக்க, என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அப்புறம் எப்படி மனோஜ் உன்னை விட்டு கொடுக்க முடியும்? நான் வரேன் மனோஜ், உன்னை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி இப்படி பேசின உடனே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, நான் ஃபோன் பண்ண உடனே ரோகிணி மட்டும்தான் என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உடனே வரேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு இவ்வளோ சந்தோஷமாக பேசியிருக்கா. இதே மாதிரி தான் நான் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். அந்த சமயம் எனக்கு உதவி செய்ய வந்தது ரோகிணி தானே, ரோகிணியால் தானே மறுபடியும் நான் வீட்டுக்கு வர முடிஞ்சுது. அதனால் ரோகிணி கண்டிப்பாக இப்போவும் எனக்கு உதவி செய்வான்னு தெரியும். ரோகிணி வரட்டும். ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும். இனி யார்கிட்டையும் நான் உதவி கேட்கவே கூடாது. இனி முத்துக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் ஏன் என் அம்மா கிட்ட கூட நான் பேச போகிறதில்ல. பேசாமல் ரோகிணி வீட்டிலையே தங்கிட வேண்டியதான். இனி முத்துவும் மீனாவும் எப்படியும் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க போகிறதில்ல. இந்த வீடு எங்களுக்கு கிடைக்க போகிறதும் இல்லை.
என் அப்பாவும் எத்தனை நாள் தான் மீனா வீட்டில் தங்க போறாருன்னு பார்க்க தானே போகிறேன். என்னை பற்றி இவங்க யாருமே யோசிக்கலல்ல. அதே மாதிரி என் வீட்டில் உள்ள யாரை பற்றியும் நானும் யோசிக்க போகிறதில்ல. எனக்கும் என் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு மனோஜ். அந்த சமயம் அங்கே வந்த ரோகிணி, மனோஜ் நான் வந்துட்டேன் மனோஜ், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ சந்தோஷமா என்னை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வர சொல்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீ என்னுடைய வீட்டுக்காரர் தானே, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே வந்து உதவி செய்யணும். முத்துவா இருக்கட்டும் மீனாவா இருக்கட்டும் நல்ல பேர் வாங்குறதுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க, உனக்கு கண்டிப்பாக உதவி செய்யவும் மாட்டாங்க. எனக்கு தான் முத்து மீனாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியுமே. அதே மாதிரி முத்து மீனா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாரு ரவியும் ஸ்ருதியும். அவங்க பேச்சையும் நீயும் கேட்க வேண்டாம். நீ நம்ம வீட்டுக்கு வா, உனக்காக இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து மனோஜை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ரோகிணி. ரோகிணி சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு. இன்னைக்கு தான் ரோகிணி நல்லா சாப்பிட்ருக்கேன். ஏன்னா என்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து வந்தோமோ எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் என்னை யாரும் கண்டுக்கல. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானே. என்னுடைய பிஸ்னஸ்க்காக தானே நான் வந்து ஃபினான்சர்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கேன். அதனால் இனி நாங்கள் யாரும் உனக்கு உதவி செய்யவே மாட்டோன்னு முத்து பேச்சை தான் எல்லாரும் கேட்குறாங்க. மீனா என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும்னு எங்கள் அப்பா அம்மான்னு எல்லாருமே நம்புகிறாங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் வீட்டில் உள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு மனோஜ் பேசும்போது உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு தான் மீனா முத்துவை பற்றி ரொம்ப நல்லா தெரியுமே. அவங்க நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. என்னை யாருமே புரிஞ்சுக்க வேண்டாம் மனோஜ், நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது சந்தோஷப்படுறாரு மனோஜ். அம்மா பார்த்தீங்களாம்மா, மனோஜ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டாருமா அப்படின்னு சொல்லும்போது, வாங்க மனோஜ் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ரோகிணி, உன்னையும் புரிஞ்சுக்காம உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்பவே தலகுனிய வச்சுட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, மனோஜ் தம்பி நீங்கள் ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோகிணியை மட்டும் இல்லை, இங்கே கிருஷையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ரோகிணியோட அம்மா பேசுகிறாங்க. எனக்கு எல்லாமே புரியுது. கொஞ்ச நாளையில் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். கண்டிப்பாக ரோகிணிக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்கிறத கேட்டு ரோகிணி மட்டும் இல்லை, ரோகிணியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து கிருஷோட வாழ்க்கையை பற்றி நான் ரொம்பவே யோசித்தேன். ரோகிணியும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா மனோஜ் நம்ம வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரோகிணியவும் கிருஷையும் விட்டு கொடுக்காம இப்படி பேசும்போது இதை கேட்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் என் பொண்ணு ரோகிணிக்காக இந்த வீட்டில் தங்கியிருந்தேன், கிருஷிக்காகவும் ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இனி மனோஜ் வந்து ரோகிணியவும் கிருஷையும் நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு ரோகிணியோட அம்மா வந்து யோசிக்கிறாங்க. மனோஜ் நீ சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடு, கடையில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, நானே கடையை பார்த்துக்கிறேன், நீ கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் ரோகிணி, என் மேலே நீ மட்டும்தான் ரொம்ப அக்கறையாக இருக்க. அது மட்டும் இல்லை ரோகிணி, இன்றைக்கி நான் கடைக்கு போக போகிறதே இல்லை. ஏன்னா உன்னை நான் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் கிருஷும் நீயும் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் உங்களுக்காக நான் வாங்கி கொடுக்க போகிறேன். நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற எல்லா இடத்துக்கும் போக போகிறோம். இத்தனை நாள் எங்கள் அம்மா பேச்சை கேட்டு உன்னை பிரிஞ்சிருந்தது என்னுடைய தப்பு தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி நீ எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற, உதவி செய்கிற, உன்னை விட்டு கொடுத்து பேசியிருக்க கூடாது. முத்து மீனா சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி உன்னை கண்டுக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு தான். ரோகிணி என்னை மன்னிச்சிரு ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற? அதான் நீ மனசு மாறிட்டல்ல, என்னை புரிஞ்சுக்கிட்டல்ல, இனி உங்கள் அம்மா பேச்சை நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, எனக்கு அதுவே போதும். நீ எங்களை வந்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்க. இங்கே நான் மட்டும் இல்லை, கிருஷும் இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக ரோகிணி இனி நீ நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது. நீயும் கிருஷும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ரோகிணி அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இங்கே மனோஜ் வந்து பேசுகிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. அதே மாதிரி மனோஜ் தன்னுடைய காரில் ரோகிணி கிருஷ்ணு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வராரு. கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே கிருஷ் வந்து இனி நான் மனோஜை வந்து அங்கிள்னு கூப்பிட மாட்டேன், அப்பான்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்லும்போது, நீ அப்படியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க. அந்த சமயம் முத்து, ரவி, மீனா, ஸ்ருதி எல்லாரும் ரெஸ்டாரண்ட்லேருந்து காரில் வரும்போது மனோஜை கவனிக்கிறாங்க. என்ன இந்த மனோஜ் இங்கே இருக்கா அப்படின்னு ரவி சொல்லும்போது, என்ன ரவி என்ன சொல்கிறேன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏற்கனவே மனோஜ் சரியாக சாப்பிடலன்னு நீங்கள் முத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, பேசாமல் மனோஜையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, மீனா உனக்கு மனோஜை பற்றி சரியாக தெரியல, உங்கள் வீட்டுக்கு வந்தாலே மனோஜால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அதான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன், என்ன புரிஞ்சுக்காமல் பேசுகிறியே மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க என்ன இருந்தாலும் மனோஜ் உங்கள் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லும்போது,
எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. மனோஜ் இப்போ கடையில் தான் இருக்கணும். எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. ஆமாம், காரில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ரோகிணியும் கிறிஷும் இருக்கிறத கவனிக்கிறாங்க. முத்துவும் ரவி, மீனா, ஸ்ருதின்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க. அப்போ இங்கே ரோகிணிக்கிட்ட இன்னும் மனோஜ் வந்து பேசிட்டு தான் இருக்கானா அப்படின்னு இவங்க எல்லாரும் பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே ரவி முத்துக்கிட்ட பேசும்போது, நான் தான் சொன்னல, இந்த மனோஜ் திருந்தவே மாட்டான். அம்மாவுக்கு தெரியாமல் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கான். இதில் அம்மா வேற மனோஜை விட்டு கொடுக்காம மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணதால் இப்போ நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. நம்ம எல்லாரும் எவ்வளோ ஒத்துமையாக நம்ம வீட்டில் இருந்தோம். இப்போ நம்ம எப்பயுமே ரெஸ்டாரண்ட்டில் தான் பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம். இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் இந்த மனோஜ் தான். ஆனால் மனோஜ் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். இதில் அந்த ரோகிணி நினைக்கிறது மட்டும்தான் நல்லபடியாக நடக்குது. ரோகிணியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. ரோகிணியை நம்பாத, ரோகிணிகிட்ட பேசாதன்னு நம்ம மட்டும் இல்லை, நம்ம அம்மாவும் எவ்வளோ தெளிவாக மனோஜ்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் மனோஜ் யார் பேச்சையும் கேட்கவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. உடனே மீனா சொல்கிறாங்க, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? மனோஜ் அவர் வாழ்க்கையை பார்த்துக்கிறாரு, அவ்வளவுதானே. ஏற்கனவே அண்ணாமலை மாமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்லா சமைச்சு கொடுக்கணும். இதை விட்டுட்டு நம்ம பேசாமல் மனோஜை பற்றி எதுக்காக யோசிக்கணும்னு கேட்குறாங்க மீனா. மீனா, நீ வந்து ரொம்ப யோசிக்காத மீனா. நீ எங்கள் அப்பாவை பார்த்துக்க. மனோஜுக்கு எப்படி சரியான பதில் கொடுக்கணும், ரோகிணிக்கு எப்படி சரியான பதில் கொடுக்கணும்னு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, இவங்களுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். இவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் தங்க முடியாமல் நம்ம தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஸ்ருதியும் ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. மனோஜ் இப்போ எங்கெல்லாம் போகிறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எங்கெல்லாம் ரோகிணியை கூப்பிட்டுட்டு போகிறாரோ எல்லா இடத்துக்கும் முத்து, ரவி, மீனான்னு எல்லாருமே அங்கே போய் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து கிறிஷுக்கும் ரோகிணிக்கும் என்ன தேவைன்னு கேட்டு ஒவ்வொரு பொருளையும் வாங்கி கொடுக்குறாரு மனோஜ். இதே நம்ம பணம் கேட்டால், என்கிட்ட இப்போ பணமே இல்லை, கடையில் வந்து என்னுடைய வேலையை சரியாக பார்க்க முடியல, இப்போ என்கிட்ட பணமே இல்லைன்னு இந்த மனோஜ் என்னெல்லாம் பேசுவான். ஆனால் ரோகிணிக்காக மட்டும் மனோஜ் இவ்வளோ பணத்தை செலவு செய்கிறாரு அப்படின்னு இங்கே வந்து ரொம்ப கோவமாக உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே வந்து முத்து. அந்த சமயம் இங்கே கிறிஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத மீனா வந்து கவனிக்கிறாங்க. என்னதான் மனோஜ் வந்து தேவையில்லாமல் நம்ம பேச்சை கேட்காம இப்படி ஒரு வேலை செஞ்சாலும் ஆனால் கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்லங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா, நீ கிறிஷை பற்றி யோசிக்கிற, நான் மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன். கிறிஷுக்காக நம்ம எல்லாருமே இருக்கோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் ரோகிணியை வந்து மனோஜ் நம்பினா அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, இதை பற்றி நம்ம பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ரோகிணி நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, அதே மாதிரி மனோஜ் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி கண்டிப்பாக மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும். எங்கள் அம்மா பேச்சை கேட்காம மனோஜ் யாருக்கும் தெரியாமல் இங்கே எங்கே தான் தங்கியிருக்கான், என்ன செய்கிறான்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு முத்து. அதனால் மனோஜ் வந்து ரோகிணியை கூப்பிட்டுட்டு ரோகிணி வீட்டுக்கு கிளம்பி வராரு. அந்த சமயம் கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். அப்பா, நீங்கள் எப்பயுமே எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லும்போது, கண்டிப்பாக ரோகிணி செஞ்ச உதவியால் நான் மனசு மாறிட்டேன் அப்படின்னு பேசிட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது மனோஜ் வேற கடையிலலாம் தங்கலை, ரோகிணி வீட்டில் தான் தங்கியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்து ரொம்ப கோவமாக அங்கே கார்லேருந்து இறங்கி வராரு. ரவி சொல்கிறாரு, முத்து அமைதியார், முத்து கோவப்படாத அப்படின்னு சொல்லும்போது, எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும்? நம்ம எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம். வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியாமல், பணத்தை சேர்த்து வைக்க முடியாமல், எப்படி ஃபினான்சர்கிட்ட வந்து பேசி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும், எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த மனோஜ் திருந்தவே மாட்டான்னு ரொம்ப தெளிவாக புரியுது அப்படின்னு யோசனை பண்ண முத்துவும் ரவியும் அங்கே மீனா, ஸ்ருதின்னு எல்லாரும் வந்ததுக்கப்புறமா மனோஜ் அப்படின்னு கூப்பிட்ட உடனே மனோஜ் வந்து, ரோகிணி யார் என்னை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எனக்கு என்னவோ முத்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அது எப்படி முத்து தேடி வருவான், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன்னு யாருக்குமே தெரியாதே அப்படின்னு பேசும்போது, இல்லை எனக்கு முத்து தான் வந்திருக்காருன்னு ரொம்ப தெளிவாக தெரியும், நீயே போய் பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது முத்துவா அப்படின்னு ரொம்பவே பார்த்துட்டேம்மா. முத்து மட்டும் என்னை பார்த்துட்டானா நான் இங்கே தான் தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், என் அம்மா அப்பான்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுவானே, அவ்வளவுதான், முத்து என்னை சும்மா விடவே மாட்டான், என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிற மனோஜ் என்ன செய்யன்னு யோசிக்கும் போது இங்கே ரவி வேற கூப்பிடுறாரு. மனோஜ் அப்படின்னு கூப்பிட்ட உடனே, என்ன முத்துவும் ரவியும் கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே முத்து, ரவி மட்டும் இல்லை, ஸ்ருதி, மீனான்னு எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ நான் இங்கே தான் தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, நான் வந்து முத்து ரவியோட அண்ணன், நான் எதுக்கு இவங்கள பார்த்துட்டு இவ்வளோ பதட்டமாக இருக்கணும் அப்படின்னு, என்ன முத்து, என்ன ரவி, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது,
நாங்கள் தான் உன்கிட்ட கேள்வி கேட்கணும். எதுக்கு ரோகிணி வீட்டில் தங்கியிருக்க? இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? எங்களை ஏமாத்திட்டு யாருக்கும் தெரியாமல் இங்கே ரோகிணி வீட்டில் வந்து தங்கியிருக்கிறியே, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் முத்து ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. முத்து, நான் உன்னுடைய அண்ணன் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ என்னுடைய அண்ணன் தான், ஆனால் உன்னால் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஃபினான்சர் கிட்ட வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ மட்டும் உதவி செய்யாம உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் நினைக்கிறியே, அப்புறம் நீ என்னுடைய அண்ணன் உன்னை நினைச்சு நான் பெருமைப்படணுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பதில் பேசாம தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். உடனே ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க, என்ன மனோஜ் என்ன செய்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ரோகிணி தான் நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்காங்க, நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அவங்கள நம்பி அவங்க பேச்சை கேட்டு அவங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க. ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கீங்கல்ல, மறுபடியும் ரோகிணியை நம்பி ஏமாந்து போய் நிற்க போகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அங்கே ரோகிணி வந்து நிற்கிறாங்க. எதுக்கு இவங்க எல்லாரும் வந்தாங்க? எதுக்கு இப்படி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க? ஒரு வேளை மனோஜ் மறுபடியும் மனசு மாறிடுவாரா? இனி ரோகிணி வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிடுவாரா என்ன அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து இருக்காங்க ரோகிணி. இங்கே ரவியும் முத்துவும் மனோஜை கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க. மனோஜ் உடனே அப்பா கிட்டேயும் இங்கே அம்மா கிட்டேயும் இந்த உண்மையை சொல்ல தான் போகிறோம். மறுபடியும் நீ எங்களை ஏமாத்தணும்னு நினச்சிட்டல, இனி நாங்கள் பொறுமையாகவே இருக்க மாட்டோம் அப்படின்னு ரவியும் முத்துவும் இங்கே மனோஜ் கிட்ட பேசும்போது எல்லாருக்கிட்டேயும் மனோஜ் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க. இனி உங்கள் பேச்சை கேட்குற முத்து அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ் நீ திருந்தவே மாட்ட, மறுபடியும் நாங்கள் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போனாலும் நீ மட்டும் வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாமல் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறல்ல, உன்னால் மறுபடியும் நாங்கள் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு முத்து பேசும்போது பதில் பேச முடியாமல் இங்கே நிற்கிறாரு மனோஜ். மனோஜை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரவி முத்து எல்லாரும் மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் வந்து முத்து என்னை மன்னிச்சிரு முத்து, ரவி என்னை மன்னிச்சிரு ரவி அப்படின்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே வந்து மனோஜ் என்ன மனோஜ் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாருன்னு பார்த்தா என்ன முத்துக்கிட்டேயும் மீனா ரவின்னு எல்லார்கிட்டேயும் மனோஜ் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ரோகிணி. மனோஜுக்காக நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன், இப்போ கூட மனோஜ் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாருல அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ரோகிணி.